ஒரு முக்கியமான விஷயமா, அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. மாப்பிள்ளை சாதாரண ஆள் இல்லம்மா, அமெரிக்காவில் பெரிய டாக்டர், ரொம்ப பெரிய இடம். மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருப்பாரு, நல்ல பையன். நீ பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போயிடும். உன் அழக பார்த்து யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா என்ன? பொண்ணு பாக்குற அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு உடனே கல்யாணம் தான். உன் எதிர்கால வாழ்க்கையில என்கிட்ட ஒப்படைச்சிருக்க, சாதாரணமா விட்டுருவேனா என்ன? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுறேன் பாரு. என்னம்மா, நீ ஏதோ படிச்சுட்டு இருந்த போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? சரி சரி, நீ படி, நான் வரேன். இட்லி இன்னைக்கு தாண்டி கடைசி நல்லா ஒண்ணா சாப்பிடுற நாள். என்னடி நீ சாப்பாடு கொண்டு வரல? சாப்பிடுறா. எனக்கு பசி இல்ல. இந்த சாப்பிடு. எனக்கு பசி இல்ல. என்னடா காலையில இருந்து அவ ஒரு பதில் சொல்லியா? டேய், ஊத்து இல்லாத மண்ணும் கிடையாது, அன்பு இல்லாத பொண்ணும் கிடையாது. இனி காலேஜ் கடைசி நாள், சாயங்காலம் காலேஜ் முடியறதுக்குள்ள அவகிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். சார், குட் மார்னிங் சார். யாரப்பா நீ? என்ன வேணும்? நான் தான் சார் குமார். மறந்துட்டீங்களா? உங்க ஸ்டூடெண்ட். ஓஹோ, காலேஜ் ஆரம்பிச்ச அன்னைக்கு கிளாஸ்க்கு வந்த, இப்போ காலேஜ் முடிகிற அன்னைக்கு கிளாஸ்க்கு வர்ற, அதாவது சென்ட் ஆஃப் கிளாஸ்க்கு வந்திருக்க. இப்போது மனம் திருந்தி கிளாஸ்க்கு வந்திய. குட் பாய். வருகாலத்துல நீ பெரிய டாக்டர் ஆயிடுவா. கமான் பாய். ஆல் ஆஃப் யூ சிட் டவுன், சிட் டவுன், சிட் டவுன். டியர் ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு ஃபேர்வெல் டே. எல்லாரும் கலகலப்பா இருக்கணும், ஆனா எல்லாரும் டல்லா இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். நான் காலையில கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எல்லா டாக்டர்ஸும் பைத்தியங்களை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டு இது இன்னாடான்னு கேட்டேன். அட பைத்தியம், இது கூட வாடா உனக்கு தெரியல, இது கண்ணுடான்னு சொல்லிச்சு. அப்ப இது இன்னான்னு கேட்டேன். அட தடியா, இது கூட வாடா உனக்கு தெரியல, இது காதுடான்னு சொல்லிச்சு. உடனே நான் அந்த பைத்தியத்தை பார்த்து கேட்டேன், எல்லாம் உன்னை போய் பைத்தியங்கிறாங்களே, எல்லாம் கரெக்டா சொல்றியா, அது எப்படின்னு. உடனே அந்த பைத்தியம் சொல்லுச்சு, அதுக்கு தாண்டா கிட்னி இங்க இருக்கணும்னு சொல்லுச்சு. நானும் உங்களை சிரிக்க வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன், உங்களால சிரிக்க முடியல. நானும் இந்த கல்லூரியில பேராசிரியரா சேர்ந்து 4-5 வருஷம் பழகின மாணவர்களை முதல் வருஷம் பிரியும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன். 2வது வருஷம் அது கொஞ்சம் கம்மியாச்சு. இப்ப எனக்கு அது பழகி போச்சு. 5 வருஷம் ஒன்னா படிச்சு சுகதுக்கங்களை பரிமாறிக்கிட்ட நீங்க முதல் முறையா பிரியுறீங்க. இந்த மாணவ பருவத்தை பிரிவுங்கிறது உங்களுக்கு பழக்கப்படாத ஒண்ணு. ஆனா வாழ்க்கையில நீங்க எல்லாரும் பிரிவை சந்திச்சுதான் ஆகணும். மருத்துவ தொழில் ரொம்ப புனிதமானது, அதை வியாபாரமாக்கிடாதீங்க. என்னோட ஆசையெல்லாம் உங்க சர்வீஸ்ல நீங்க கிராமத்துக்கும் போய் மருத்துவ வசதி இல்லாத ஏழை மக்களுக்கும் சேவை செய்யணுங்கிறது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
All the best, my dear students. Bye. Excuse me, என்னோட பர்ஸ். சாரி. இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே. இதயமே இதயமே விரகம் என்னை வாட்டுதே. நிலவில்லாத நீலவானம் போலவே உயிரில்லாமல் எனது காதலானதே. இதயமே கொல்லுதே. இதயமே இதயமே
இதயமே